Twinkle, twinkle, little starry, ஏசப்பா தான் சூப்பர் ஸ்டார். மினு 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 மினுவோமே. Twinkle, twinkle, little starry, ஏசப்பா தான் சூப்பர் ஸ்டார். மினு 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 மினுவோமே. 5 ஸ்டாரை விட ரொம்ப இனிமையானவர், ஷூட்டிங் ஸ்டாரை விட ரொம்ப உறுதியானவர். 5 ஸ்டாரை விட ரொம்ப இனிமையானவர், ஷூட்டிங் ஸ்டாரை விட ரொம்ப உறுதியானவர். மார்னிங் ஸ்டாரை விட ரொம்ப பிரைட்டானவர். ஸ்டார் ஃபிஷ்ஷை போல அவர் ஒட்டிக்கிட்டா, குட்டி ஸ்டாரை பெரிய ஸ்டாரை மாத்திடுவா. ஸ்டார் ஃபிஷ்ஷை போல அவர் ஒட்டிக்கிட்டா, குட்டி ஸ்டாரை பெரிய ஸ்டாரை மாத்திடுவா. ஏ ட்விங்கிள், ஏ ட்விங்கிள், ஏ ட்விங்கிள். Twinkle, twinkle, little star, ஏசப்பா தான் சூப்பர் ஸ்டார். மினு 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 மினுவோமே. ஆமென். ஹalleluya. ஏசப்பா நம்ம மேல இருக்கும்போது நம்ம எப்படி மின்றோமா, மின்னு 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 பிரைட்டா மின்றோமா. ஹalleluya. Thank you Jesus. என்னப்பா இது ஸ்டார் ஸ்டார்னு பாடிருக்கிறீங்கன்னு பார்த்துருக்கிறீங்களா? ஆமாங்க, ஒரு ஸ்டாருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவரை நம்ம 5 ஸ்டாரு, சூப்பர் ஸ்டாரு, மார்னிங் ஸ்டாரு, பிரைட் ஸ்டாரு, ஷூட்டிங் ஸ்டாரு அப்படின்னு சொல்லி புகழ்ந்து புகழ்ந்து அதை விட பிரைட்டானவர்னு சொல்லி அவரை நம்ம பாடிட்டு இருக்கோங்க. நம்மளும் பிரைட்டா ஷைனா தெரியுறோமா இன்னைக்கு? பாருங்க, ஏசப்பா நம்ம மேல இருக்கிறதுனால தாங்க நம்ம பிரைட்டா ஷைனா மின்னு 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 மின்னுறோம். அப்படியே எல்லாரும் கண்ணு குத்துது பாருங்க. கண்ணுக்கு குத்துதுன்னா கண்ணாடி போட்டுக்கிட்டோம், நம்ம என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? நம்ம மேல அவருடைய ஒளி, அவருடைய மகிமை இருக்கிறதுனால தான் எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. அவருடைய ஒளி நம்ம மேல வரும்போது தாங்க நம்ம ஷைன் ஆகுறோம். அவரை நோக்கி பார்க்குற முகங்கள் பிரகாசம் அடைந்தான். அப்படியே கருச்சட்டி மாதிரி தீஞ்சு போச்சுன்னு போடல இல்ல, பிரகாசம் அடைஞ்சது. மோசே 40 நாள் தெய்வ பிரசன்னத்துல இருக்கும்போது அவருடைய முகம் பிரகாசம் அடைஞ்சிச்சாம். அவருடைய முகத்தை ஒருவராலும் நார்மலா பார்க்க முடியல. சொல்றாங்க, முக்காடு போட்டுக்க மோசே, எங்களால உன்னை பார்க்க முடியல. நிறைய பேர் இப்ப நம்மளையும் சொல்றாங்க, முக்காடு போட்டுக்கோங்க, உங்க மூஞ்சல எங்களால பார்க்க முடியல, குத்துது அப்படின்றாங்க. என்ன பண்றது சொல்லுங்க? ஸோ அவருடைய ஒளி நம்ம மேல இருக்கும்போது நம்ம பிரகாசிக்குவோங்க. நம்ம ஒரு ஸ்பெஷல் பர்சனா 1000 பேர் மத்தியில, கோடி பேர் மத்தியில நம்ம இருந்தாலும் நம்ம அப்படியே ஷைனா தெரியும். ஏன் தெரியுங்களா? அவரு நமக்குள்ள இருக்கிறது. தேங்க் யூ ஜீசஸ். அந்த தேவனுடைய இந்த பிறந்தனால அந்த சூப்பர் ஸ்டார், அந்த மார்னிங் ஸ்டார், அந்த பிரைட்டான ஸ்டாருடைய பிறந்தனால இன்னைக்கெல்லாம் நம்ம சந்தோஷமா பாடி துதிச்சு கொண்டாடலாமா? ஹalleluya. நன்றிப்பா. Thank you Jesus. Thank you Holy Spirit. So எல்லாருக்கும் happy 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 Christmas. இத மேரி கிறிஸ்மஸ்னு சொல்லுவாங்க அதிகமா. மேரி அம்மாவை சேர்த்து சொல்லுவாங்க பாருங்க. ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. அப்படிதானங்க கர்த்தர் பிறக்கிறதுக்காக அந்த அந்த ஸ்திரீயும் அந்த தாய் ஒரு தியாகத்தை பண்ணாங்க இல்லை? எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டு ஒரு அவமானத்தை சுமந்து ஒரு இதை சுமந்து, ஆனால் அது பரிசுத்த குழந்தை, ஆனால் ஜனங்களுக்கு அது அப்படி இருந்துச்சு அப்போ இல்லைங்களா? அது எல்லாத்தையும் சுமந்து அவங்க நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி ஏசப்பாவை பெற்று நம்ம கையில் கொடுத்து கடவுளை மனுஷ அவதாரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு கடவுள் மனுஷ அவதாரத்தில் மனுஷ வயிற்றுலங்க. எவ்வளோ கிரேட் இல்லை? நம்ம ஆண்டவர் எவ்வளோ ஹம்பிள் பர்சன் இல்லை? எவ்வளோ ஹம்பிள் காட் இல்லை? பா, என்னால் இமேஜினேஷன் கூட பண்ண முடியல. ஹம்பிளை விட நம்ம மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்காரு பாருங்க. அந்த லவ் தாங்க. அவர் டைரக்டாக கடவுளாகவே இந்த பூமிக்கு வந்து எல்லாரையும் இது பண்ணிட்டு, நீ இப்படி இரு அப்படி இரு, இதெல்லாம்
இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போயிருக்கலாம். பட் ஒரு மனுஷனுக்குள்ள வந்து மனுஷனா பிறந்து மனுஷனுடைய லைஃப்பை வாழ்ந்து மனுஷனோடு உறவாடி சாப்பிட்டு ஊழியம் பண்ணி நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்னைக்கு நம்மளோடு கூட இருக்கிற ஒரு நல்ல தகப்பனுங்க. வாட் அ பியூட்டிஃபுல் லவ்ல, பியூர் லவ். இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்களை பார்த்து சொல்கிறோம், அவருடைய பியூர் லவ் உங்களை பிரகாசிக்க பண்ணுங்க. அகில உலக சூப்பர் ஸ்டார் உங்களை அகில உலகத்திற்கு தெரிகிற வண்ணமா, நீங்கள் ஒரு அடையாளமா, அற்புதமா ஆண்டவர் உங்களை நிறுத்துவாருங்க. பாருங்க, இப்போ வீட்டில எல்லாம் ஸ்டார் வச்சிட்டிங்களா? எல்லாம் பலகாரம் எல்லாம் செஞ்சிட்டிங்களா? எல்லாம் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? பாருங்க, எல்லாம் அடையாளத்துக்காக ஒரு ஸ்டாரை நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா? கிறிஸ்தவங்க இந்த வீட்டில் ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம் நடக்க போதுன்றதுக்கு ஒரு ஸ்டார் அடையாளமாக வைக்கிறோம். ஆனால் நம்ம மெத்தியில் என்ன அடையாளம் போட்டிருக்கான்னு தெரியுமா? கர்த்தருக்கு பரிசுத்தம். யாருடைய நெற்றியில் அடையாளத்தை போடுன்றாரு தெரியுமா ஆண்டவர்? போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. யாருடைய நெற்றியில் போடுன்னு சொல்கிறாங்க? திறப்பில் நின்று ஆத்துமாங்க அழிந்து போக கூடாதபடிக்கு யார் கண்ணீரோடு மன்றாடி ஜெபிக்கிறாங்களோ, ஆத்தும பாரத்தோட ஒருத்தருடைய பிரச்சனைக்காக இறங்கி அதை அவங்க பிரச்சனையாக நினச்சி அவங்க பாரத்தை சுமந்து யார் ஜெபிக்கிறாங்களோ அந்த ஜனங்களுடைய நெத்தியில் அடையாளத்தை போடுன்னு தூதனுக்கு கட்டளை வைக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு உங்கள் நெத்தியில் ஒரு அடையாளம் போடப்பட்டிருக்குங்க. என்ன தெரியுமா? நீங்கள் இயேசுவுக்கு சொந்தம். ஏன் நீங்களும் ஒரு இயேசு. நீங்க சின்ன இயேசுங்க, குட்டி இயேசு, அவரு பெரிய இயேசு. பாருங்க, காயினுடைய நெத்தியில ஒரு அடையாளம் போடப்பட்டுச்சு, அது ஒரு வேற காரியத்துக்காக. ஆனா நம்ம நெற்றியில அடையாளம் போடப்பட்டிருக்கு, அது கர்த்தருக்காக. ஆமென். இதை பார்த்து யார் பயப்படுறாங்களாம்? பிசாசு பயப்படுறான். இது கர்த்தருக்கு சொந்தமானதுப்பா. இந்த தொட்ட நீ செத்தடா மகனே. அவ்வளவுதான். அதுதான் அடையாளத்தோடைய இது. என்ன லோகோவுடைய காரியம் என்ன? அடையாளம் என்ன வெளிப்படுத்துறது சொல்லுங்க. இப்போ பாருங்க, பெரிய பெரிய ஒரு கம்பெனிஸு அவங்க லோகோவை வச்ச அவங்க எல்லா வேலையும் சாதிச்சிருவாங்க. எங்கேயோ இருப்பாங்கங்க. ஒரு மூவிக்குள்ள கூட நம்ம பார்த்தோம், தெரியாமல் போலீஸ்கார் வந்து ஒருத்தருடைய ஒரு பொலிட்டிஷியனுடைய வண்டியை சீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அந்த லோகோவை கொடுத்து அனுப்புகிறான். நான் வரமாட்டேன், என் லோகம் என் அடையாளம், சரிங்களா? அதை பார்த்து அவன் அப்படியே மிரண்டுடுறான். ஆண்டவர் நம்ம மேலே ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறாரா? அவருடைய பிள்ளைங்களா நம்மளை தெரிஞ்சு கொண்டிருக்கிறாங்களா? அவருக்கு என்னெல்லாம் வல்லமைகள், வரங்கள் என்னெல்லாம் இருந்துச்சோ, பிசாசு அவரை பார்த்து எப்படி பயந்தானோ அதே போல தான் உங்களையும் எங்களையும் பார்த்து அவன் பயப்படுவான். நம்மளுக்கும் அந்த வல்லமைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கிறோம், கிறிஸ்துவ பிரதிபலிக்கிறவர்களா இருக்கும். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. நன்றிப்பா. இந்த நேரத்தில் நம்ம ஒரு பாடலை கூட நம்ம பாடி நம்ம தேவனை நம்ம துதிக்கலாம், ஆராதிக்கலாம். சீக்கிரமாக முடிச்சிடுறோம் கிறிஸ்மஸ் செய்தி. பெரிய பெரிய செய்தியெல்லாம் சர்ச்சில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களை வேறு நாங்கள் ஏங்க பாடுபடுத்தணும்? எல்லாருக்குமே தெரியும் கிறிஸ்மஸ் நாள் செய்தி என்னவா இருக்கும்னு சொல்லி. ஆனாலும் ஒரு சுருக்கமாக நம்ம தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு சின்ன பாடலை பாடி நம்ம தேவ செய்திக்கு போகலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். இம்மானுவேல் இம்மானுவேல் என்ற சாங் நம்ம பாடலாம். இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே.
பெத்லகேமில் பிறந்தவர் பாலகனாய் ஜனித்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜாவர் தூதர் போற்றும் தெய்வனர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சொல்லுங்க. பெத்லகேமில் பிறந்தவர் பாலகனாய் ஜனித்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜாவர் தூதர் போற்றும் தேவனர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவனவர் மகத்துவத்தின் கர்த்தரவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர் நன்மை தரும் தகப்பனவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவனவர் மகத்துவத்தின் கர்த்தரவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சொல்லுங்க. சமாதான தேவனவர் நன்மை தரும் தகப்பனவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவனவர் மகத்துவத்தின் கர்த்தரவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உங்க ஒவ்வொருத்தரோடும் சமாதான பிரபு அவர் நன்மை தரும் தகப்பனவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 நம்மோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 நம்மோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 உன்னோடு இருப்பாரே. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Happy Christmas. Happy Christmas and Merry Christmas. Jesus. Thank you, Jesus. கர்த்தர் நல்லவர். Amen. இந்த கிறிஸ்மஸ்க்கு ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகான வாக்குத்தத்தம் வார்த்தையை கொடுத்துருக்காரு. நிறைய இடங்களில் நிறைய வார்த்தைகளை சொல்லி இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிகிட்ருப்பாங்க, போயிட்டுருக்கோம். சிலர் முடிச்சிருப்பாங்க, சிலர் 24th நைட்டே முடிச்சுட்டு 25th சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டேன், வெறும் அசைவம் அப்படின்ட்டு உக்காந்துட்ருப்பீங்க. பட் இன்னைக்கு அப்பா உங்களுக்கு ஒரு அழகான வார்த்தையை தான் கொடுக்குறாரு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 1, 8, 9, 10, 11, 12 இந்த 4 வசனத்தில் முக்கியமான காரியத்தை மட்டும் உங்ககிட்ட பேசுகிறேன். அப்பொழுது அந்த நாட்களில் மெய்ப்பர்கள் வயல்வெளியே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தெய்வ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இந்த வசனத்தில் ஒரு 4-5 காரியம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு காரியம், தூதன் வந்து நிற்கிறாரு. நின்ன உடனே ஒரு மகிமை அந்த மந்தை மேய்க்கிறவங்களை சூழ்ந்துக்குது. இன்னைக்கு இந்த ஏசப்பாவுடைய பர்த்டே, இன்னைக்கு உங்களை பார்த்து நாங்கள் ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறோம். இன்னிலிருந்து ஒரு மகிமை உங்களை அப்படியே சூழ்ந்து கொள்ளும். இந்த மகிமையை நீங்களும் பார்ப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க. அன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க பார்த்துட்டு அப்படின்னு பயப்படுவாங்க. ஏன்னா தூதர் வந்து அதை சொல்லும் போது மெய்ப்பர்கள் அப்படியே பயந்து அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தாங்களாம். அந்த மாதிரி அந்த மகிமை உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறவங்க எல்லாம் பயப்படுவாங்க. அப்படியே
ஏன்னா உபாகமம் 28 இப்படி போடப்பட்டிருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பயப்படுவார்களாம். உபாகமம் 28:10 ஆணில அடிச்ச மாதிரி போட்டிருக்கு. ஒரு பயம், ஒரு திகில். ஏன்னா உங்க நாமம் உங்க தலையில, உங்க நெத்தில கர்த்தருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கு. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் என்றத அறிந்த ஜனங்கள் உங்களுக்கு பயந்திருப்பார்கள். ஆமாம். அப்போ அங்க மெய்ப்பர்கள் பயந்தாங்க. தூதன் சொல்றாரு பயப்படாதுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க. உங்க கூட இருக்கிற மகிமையை ஜனங்க பார்த்து எப்படா இவங்களுக்குள்ள இவங்க பக்கத்துல போய் நிற்கும் போது ஏதோ நம்மளை இழுக்குது, அந்த மாதிரி சில மகிமை ஆண்டவர் உங்களுக்கு வந்து உங்க மேல கட்ட விழ்ப்பார். அது மட்டும் இல்லை, பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ற ஒரு சாட்சிக்கு, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பாள். அவள் புறஜாதி, ஜீசஸை நம்புவா, எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோன்னு சொல்லுவாள். அவளுக்கு லாங் டைம் ஆர்டர்ஸ் வரலன்னு வச்சுக்கோங்களேன், புக்கிங்ஸு வந்துட்டு என்னோடய ஸ்டேட்டஸ் பார்ப்பா. அவள் எனக்கு சாட்சியாக சொன்னது, அக்கா எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வரலன்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், வந்து உன் ஸ்டேட்டஸை பார்த்த உடனே எனக்கு இம்மிடியேட்டாக ஆர்டர்ஸ் வராங்க. அப்போ நம்ம மேலே இருக்கிற மகிமை நமக்கு தெரியாதுங்க, புறஜாதியார் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. அவள் எப்போவுமே சொல்வா, இன்னும் திடீர்னு இவ்வளோ மிட் நைட்டில் பார்த்துட்டு இருப்பா என் ஸ்டேட்டஸு. ஒரு நாள் போடுவேன், போடாமல் போடுவேன். அப்போ பார்த்துட்டு என்கிட்ட சொல்லியிருக்கா நிறைய சாட்சிங்களை. ஸோ பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு எப்படியாப்பட்ட மகிமை வச்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் விஷயம், பயப்படாதிருங்க, ஆண்டவர் உங்களை மகிமையினால் நிரப்புறாரு. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு இந்த பர்த்டேலேருந்து, இந்த பர்த்டே உங்களுடைய பர்த்டேவை நீங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. இது உண்மையான ஆண்டவருடைய பிறந்தநாள் தான். அந்த பிறந்தநாளில் உங்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களே சில ரிசல்ட்டுக்காக, அந்த ரிசல்ட்டை உங்கள் கையில் நீங்கள் எடுப்பீங்க, உங்கள் கையில் ஏந்துவீங்க. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி காத்து இழைத்து போனீங்கல்ல, இந்த நிமிஷம் இந்த வார்த்தையை கேட்குற இந்த செகண்ட்லேருந்து அந்த காத்திருப்பின் நாட்கள் முடிந்து அந்த வார்த்தையா அந்த தரிசனமா வந்துட்டு இருந்த அந்த காரியத்தை உங்க கையில ஏந்துவீங்க, உங்க கையில எடுப்பீங்க. ஏன்னா பழைய ஏற்பாடு ஃபுல்லாவே வார்த்தையா தான் ஆண்டவரை வெளிப்படுத்தினாங்க. வெறும் வார்த்தை, அவர் அப்படி வருவார், அவர் இப்படி வருவார், அது இது பண்ணுவார், இதுன்னு நிறைய விஷயங்கள் ஆண்டவரை பத்தி ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை சொல்லிட்டே வந்தாங்க. வார்த்தையா வந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. வி ஆர் ஸோ பிளஸ்டு இல்லை? நம்ம காலகட்டத்தில் ஆண்டவர் வந்து நிறைய விஷயங்களை செஞ்சு இன்னைக்கு நம்மளோடு கூட இருக்கிறது எவ்வளோ மகத்துவமான காரியம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க, வார்த்தை மாம்சமாய் வந்தது போல ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகளா வந்து பெண்டிங்ல இருக்கோ அந்த பெண்டிங் எல்லாம் மாம்சமா இந்த நாள்ல எழும்பி உங்க கையில வருங்க. மாம்சமா எழும்பி கையில வரும். அந்த கையில நீங்க ஏந்தும் போது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. வெறும் உதட்டளவு இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். அதே போல பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் தூதர்கள் வெளிப்பட்டது, ஃபர்ஸ்ட் ஏசப்பாவை பார்த்தது வந்து மேய்ப்பர்கள் தான். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மேய்ப்பருங்களை வந்து ரொம்ப புறக்கணிக்கப்பட்டவர்களா அவங்கள வச்சிருந்தாங்க. ஒரு பாருங்க, அந்த டெலிவரி பார்க்கறது, அந்த தீட்டு நாட்கள் முடிகிற வரைக்கும் 41 நாளோ 3 மாசமோ ஒரு குழந்தை டெலிவரி பண்ணுற அம்மாவை கர்ப்பவதி ஸ்திரியை அவங்க வீட்டில் விட்டுருவாங்களாம். ஸோ அவங்க தான் பார்ப்பாங்களாம் அந்த பணிகள் எல்லாம். இந்த காலத்தில் வந்து அந்த தோபிங்க அப்படி சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அவங்க தான் எல்லாமே, அதை வந்து தீட்டா அவங்க நினைப்பாங்களாம். ஸோ ஆனால் எப்போ ஏசப்பா உலகத்தின் ராஜா, யூதர்களின் ராஜா, தேவன் மேய்ப்பர்களோட இதில் பிறந்தாரோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தரிசனம் கொடுத்தாரோ அதை ஆண்டவர் பிரேக் பண்ணுறாங்க. அப்போது புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் முதலாவது இடத்த கொடுத்து அந்த யூதர்களுக்கு கொடுத்திருந்த அந்த இடத்த வந்து பிரேக் பண்ணி இந்த ரட்சிப்பு வந்து எல்லாருக்கும் பண்ணிட்டார். புறஜாதியான் அதுலேயும் ஃபஸ்ட்டு தள்ளப்பட்ட அந்த மக்கள், அந்த மேய்ப்பர்களை தெரிஞ்சு கொண்ட ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செஞ்சார். ஏன்னா யோசேப்பு வந்து அவங்க அப்பா அம்மாவெல்லாம் அந்த பஞ்ச காலத்தில் எகிப்து கூட்டிகிட்டு வரும்போது
யோசேப்பு சொல்றாரு, நீ வந்து பார்வோன் ராஜா கிட்ட மெய்ப்பன்னு சொல்லாத, ஆடு மேய்க்கிறவன்னு சொல்லாத. ஏன்னா ஆடு மேய்க்கிறவன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாத்தீங்களா, அங்க பிடிக்காத ஒரு மனுஷனை, பிடிக்காத ஒரு ஜனத்தை இங்க ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து சொல்ல வைக்கிறாங்க. சொல்ல வைக்கிறது மட்டும் இல்லை, லூக்கால போடப்பட்டிருக்கு. அவங்க போய் ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க. ஆமாம், தரிசனம் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பிறந்து அவங்களுக்கு தான் அந்த தரிசனத்தை கொடுக்குறாரு. ஒருவேளை நீங்க தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம். இந்த ஆண்டவருடைய பிறந்த நாளில் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்றோம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தரிசனமாகுவாரு. ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்காரு, முன்குறித்திருக்காரு, உங்களை உயர்த்துவார். எந்த இடங்களை நீங்கள் தள்ளப்பட்டீங்களோ அதே இடங்களில் உங்கள் தலைகள் உயர்த்தப்படும். ரெண்டாவது, ஃபஸ்ட்டு சொன்ன பயப்படாதீங்க, ஒரு பெரிய காரியம் உங்களை கொண்டு உங்களை சுற்றி மகிமையாக இருக்குது. ரெண்டாவது காரியம், மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டவர் இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் கட்ட வைப்பார். வாக்கு தத்தங்களை ஆண்டவர், நீங்கள் உங்களுடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் கையில் எழுந்துவீங்க. மூணாவது, தாவீதின் ஊரிலே பிறந்தார். இதுவும் ஒரு தீர்க்க தரிசனம் தான். தாவீதின் ஊர்ல அவர் பிறந்திருக்காரு. நிறைய பேர் தீர்க்க தரிசனமே நம்ப மாட்டாங்க. அப்ப ஏசப்பாவையும் அவங்க நம்ப கூடாது இல்ல. இந்த ஏசப்பாவை பத்தி தான் வருஷம் முழுதும் பிரசங்கம் பண்றாங்க. எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு அங்கிள், அவங்கள ஊழியக்காரர் தான். ஆனா அவங்க எந்த தீர்க்க தரிசனமும் நம்ப மாட்டாங்க. ஆனால் ஏசப்பாவும் ஒரு தீர்க்க தரிசனம் தான். தீர்க்க தரிசனத்தோடைய நிறைவேறுதல் தான். எவ்வளோ வருஷங்கள் வருவார் காத்திருந்து ஒரு ஜெனரேஷன் பார்க்காமே போயிட்டாங்க. வருவாரா வரமாட்டாரையா, எவ்வளோ வருஷம் தான் நம்மளும் வெயிட் பண்ணுறதுன்னுட்டு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஏசப்பா நம்ம இருக்கிற இடத்துல நமக்குள்ளோ அவர் பிறந்திருக்கிறாரு, நமக்குள்ள அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு இல்ல. நம்ம இயேசுவே சுமக்கிறோம். இயேசு நமக்குள்ளவே இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் ஒரு மரியாளுக்கு ஈக்குவல்னு நான் சொல்றேன். மரியாளு கூட 9 மாசம்தான் ஏசப்பாவை சுமந்தாங்க. ஆனால் நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையை சுமக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் நம்ம இயேசுவை சுமக்கிறவர்களா இருக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. We are so blessed இல்லைங்களா? தாவீதின் ஊரிலே பிறந்தார். மூணாவது, ஒரு இடத்துல அவர் பிறப்பார் அப்படின்னா அவர் பிறப்பார். உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை அவர் கொடுத்துருக்காருன்னா அந்த வாக்கு தத்தத்தை சில நேரங்களில் டிலே ஆகலாம், பட் அது நடக்காமல் போகாது, கண்டிப்பாக நடக்கும். எனி ப்ராமிசஸ், நீ சொந்த வீட்டில் வாழ்வ, உன் பிஸ்னஸ் ரொம்ப பெருசாக இருக்கும், உன் குடும்பம் இப்படியே ஆசிர்வதிக்கப்படும், நீ உலகத்திற்கு ஒளியாக இருப்ப, நீ தலையாக இருப்ப, நீ கீழாக மாட்ட, நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும், உன் எல்லை விரிவடையும். அந்த மாதிரி என்ன வாக்கு தத்தம் கொடுத்திருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, அன்னைக்கு தாவீதின் ஊரில் பிறப்பேன் அப்படின்னா பிறந்தாருங்க. ஒரு தீர்க்கதரிசி இப்படி சொல்றாரு, அவர் வந்து தாவீதின் ஊரில் தான் பிறப்பாரு நம்முடைய மேசியா அப்படின்னு தீர்க்க தரிசனமாக சொன்னதை ஆண்டவர் வந்து நிறைவேற்றினார். உங்களுடைய தீர்க்க தரிசனம் எவ்வளவு நாள் பட்டதா இருக்கட்டும், பேர் பட்டதா இருக்கட்டும், அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம இருக்கட்டும், உங்களுக்காக கால சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். தீர்க்க தரிசனங்கள் ஒரு நாளும் ஓய்ந்து போகாது. எக்ஸாம்பிள் சொல்றேன், நாங்கள் இந்த டிசம்பர் மாதம் ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தோம். ட்ராவல் பண்ணணும், இந்த இடத்துக்கு போகணும், அப்பாயின்மெண்ட்டு கூட கேட்டு வச்சுருந்தோம். ஆனால் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்க்க தரிசனம் வந்துச்சு. அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஆனால் இப்போது நாங்கள் துவங்கின ட்ராவல் வந்து அந்த தீர்க்க தரிசனத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. சரிங்களா? ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுடைய ட்ராவல் கேன்சல் ஆயிடுச்சு. போகவே முடியாத சூழ்நிலை. யாரை பார்க்கணும்னு நினச்சோமோ அவங்கள இனி நாங்கள் பார்க்க போகிறோமோ இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சுங்க. அவ்வளோதான். நான் யோசிச்சுட்டே இருக்கேன், ஆண்டவரை எல்லாமே புக் பண்ணிட்டோம், போகிறோம், அப்பாயின்மெண்ட்டும் வாங்கியாச்சு, எங்கே பாருங்க போக முடியல. தேங்க்யூ ஜீசஸ். தாவீதின் ஊரில் பிறந்தாரு, ஒரு அடையாளத்தை நிறைவேற்றினார். அதுக்கப்புறம் ஒரு இரட்சகராக பிறந்தார், நிறைய விஷயங்களை செஞ்சார் உங்களுக்காக எனக்காக. இந்த கிறிஸ்மஸ்லேருந்து, இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நாள்லேருந்து உங்களுடைய எல்லா கவலைகள் எல்லாம் கர்த்தர் அந்த கந்த துணியை சுற்றி முன்னணியில் கிடத்திருப்ப காண்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார்ல. இதுக்கப்புறம் உங்களை அப்படி தான் ஆண்டவர் வைக்க போகிறாரு.
எப்படி வைக்க போகிறார் பிரதர்? அப்போ எங்களெல்லாம் கந்த துணியில் சுற்றி முன்னாடி கடத்தருக்கு போகிறாரா? இல்லைங்க, அதுக்கு அது மீனிங்கே இல்லை. நம்ம தான் இப்போது அது ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனில் நம்ம கந்த துணின்னு போட்டிருக்கு. அதுவும் நம்ம தமிழ் பைபிளில் சொல்லவா தேவை? நிறைய வார்த்தைக்கு ஒரிஜினல் மீனிங்கே போடலை, மீனிங்கே எடுத்துட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாகவே. அது நம்ம படித்தாலே வேற மாதிரி தெரியுது. நம்ம ஆட்களுக்கு என்ன தேவையோ அதை போட்டுடுறாங்க. ஒரு இடத்துல போடப்பட்டிருக்கு, முன்னாடி வச்சுருப்பாங்க. சத்திரத்தில் இடம் இல்லாமல் முன்னாடி வச்சுருந்தாங்க அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல வந்து அவங்கள பார்க்கப்போ, ஏசப்பாவை பார்க்கும் போது என்ன ஒரு பெரிய ஆசாரியர்களாக வந்து அவரை பொண்ணு, வெள்ளி, தங்கம், நலதங்கள் இந்த மாதிரியெல்லாம் வச்சு வணங்குறாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு வணங்கும் போது அவருடைய வாழ்க்கையின் தரம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஒரு ராஜாவா பிறந்து வளர்ந்து ஒரு பெரிய காரியத்தை செய்கிற மனுஷன் சத்திரத்தில் பிறந்தாரு, ரொம்ப அந்த மாட்டுக்கொட்டாயில் பிறந்தாரு அப்படின்னு சொன்னால் அது இமேஜினேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதுவாக தானே இருக்குது. பட் அதுதான் உண்மை. ஏன் சொல்கிறேன்னா, உன்னையும் என்னையும் அவர் சந்திக்க அந்த ரூபம் எடுத்து இன்னைக்கு நமக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காரு. அதனால் எல்லாரும் இந்த கிறிஸ்மஸை சந்தோஷமாக கொண்டாடுங்க, ரொம்ப ஜாலியாக கொண்டாடுங்க. நிறைய பேருக்கு கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்துக்குங்க. அவர் மாட்டுக்கொட்டாயில் பிறந்தாரோ, அவர் சத்திரத்தில் இடம் இல்லாமல் முன்னாடி வச்சுருந்தாங்களோ, என்னன்னா சொல்லிக்கிட்டு போட்டோங்க, அது எல்லாம் உண்மையாக இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும். அவர் வந்ததின் முக்கியமான நோக்கம் என்ன? உனக்காக எனக்காக நமக்காக வந்தார். நம்ம அதை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துவோம், கிறிஸ்துவின் அன்பை அநேகருக்கு கொடுப்போம். நிறைய நேரங்களில் எனக்கு ரீசண்டாக ஒரு காரியம் ரொம்ப மனசுக்குள்ளே ஆழமாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. யோனத்தான், தாவீது அவங்களுடைய லைஃப்பில் ரொம்ப அழகுங்க, ரொம்ப ரொம்ப அழகான காரியம் அங்கே நான் பார்த்தேன். தன்னுடைய உயிரை காக்கிற நண்பனாக யோனத்தான் தாவீதுக்கு இருந்தார். இன்னைக்கு இந்த கிறிஸ்துவின் பிறப்பு நாளில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்காக எனக்காக உயிரை கொடுத்த ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷன்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய அன்பை அநேகருக்கு வெளிப்படுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ். அது மட்டும் இல்லைங்க, கிறிஸ்துவின் பிறந்த நாளில் ஒரு 10 பேருக்கு இல்லை, ஒரு 5 பேருக்கு இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேருக்காச்சு ஆண்டோடைய அன்பை பற்றி சொல்லுங்கன்னா வந்துடுங்க, ஞானஸ்தானம் எடுத்துருங்க, உங்களை தொட்டியில் முக்கி நான் எடுத்துடுறேன். அது இல்லை, அது உண்மையான ரட்சிப்பு கிடையாது ஆக்சுவலி. புரியுதுங்களா? அப்படி முக்கி எடுத்தவங்களாம் இன்னைக்கு ரொம்ப கடின இருதயமாக இவங்கெல்லாம் கிறிஸ்துவங்களான்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வாயில் வந்து வார்த்தைங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ அசிங்கமான வார்த்தைங்க. அது எப்படி சொல்கிறது தெரியல. இதே வாயில் ஆண்டவரை துதிச்சிட்டு இந்த வாயில் எப்படி அந்த வார்த்தை எல்லாம் பேசுகிறாங்களோ கர்த்தருக்கு தான் வெளிச்சம். பாருங்க, அப்படியெல்லாம் இருக்காங்க. சரிங்களா? ஞானஸ்தானத்தில் முக்கிய எடுத்துட்டா மட்டும் மனுஷனுக்கு ரட்சிப்பு வராது. முடிவு பறையந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஏன்னா கொஞ்ச நாள் பார்க்குறீங்கன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நல்லாவே போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு டைம் ஆஃப் பீரியடில் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த மிருக குணங்களோ இல்லை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த காரியங்களோ வெளிப்படுத்திட்டே இருந்தா தான் ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா உன்னை பார்த்துட்டு ஒரு சைடு பார்த்துட்டு நம்ம இந்த மனுஷனுக்கு வந்து இது சொல்லிடக்கூடாது. ஸோ முடிவு பறைந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிப்புக்குள்ளே வரும். அப்போ ஆண்டவருடைய அன்பை எப்படி சொல்லலாம் சிஸ்டர்? நம்ம நேசத்தில் எடு வா சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லாமல் எப்படி சொல்லலாம்னா, உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு ஸ்வீட் கொடுக்கலாம். அவங்க வீட்டுக்கு நீங்கள் போய் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஜீசஸோடைய பிறந்த நாள், எங்கள் கடவுளுடைய பிறந்த நாள்னு சொல்லி ஒரு ஸ்வீட்டு கொடுக்கலாம், ஒரு கேக்கு கொடுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனான்னா ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலாம். இல்லைனா அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட், கிறிஸ்மஸ் கிஃப்டாக கொடுக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் இருக்குது, ஒரு கேம் வச்சுருக்கோம், உங்கள் பிள்ளைங்களெல்லாம் அனுப்புங்க. இப்போ கிறிஸ்மஸ்க்கெல்லாம் ஒரு கேம்ஸ் விளையாடுவாங்க இல்லை, அந்த கேம் குலுக்கி போட்டுட்டு இந்த கிஃப்ட் அவங்களுக்கு வந்துச்சுன்னா இவங்களுக்கு கொடுக்குறது, இவங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த மாதிரி மாற்றி கொடுக்குறது. ஏதோ ஒரு விதத்தில் கிறிஸ்துவோடைய அன்பை அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ ஆண்டவருடைய மனசு ரொம்ப சந்தோஷப்படும். ஆண்டவர் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஏங்குறாரு. யாருக்காக தெரியுமா? ஆத்மாங்களுக்காக.
ஆத்துமாங்களுக்காக, ஜனங்களுக்காக, அவர்கிட்ட வர ஜனங்களுக்காக. என் ஜனங்களை யார் ரட்சிப்பா, என் ஜனங்களுக்கு யார் சுவிசேஷத்தை சொல்லுவா, என் ஜனங்களை யார் போய் அவங்களுக்காக ஜெபிப்பாங்க அப்படின்னு அவர் மனசு எப்பவுமே ஏங்கிட்டு இருக்கிறது ஆத்துமாங்களுக்காக. சரிங்களா? ஸோ இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை ரொம்ப சந்தோஷமாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இயேசு வளர்றதுக்கு இடம் கொடுங்க. சில பேர் ரட்சிப்புக்குள்ளே 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், இல்லை 5 வருஷம், 2 வருஷம், இவ்வளோ வருஷம் ஆயிருந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து எவ்வளோ வளர்ந்துருக்கிறாருன்றதை பொறுத்து தான், அதுதான் டிட்டர்மைன் பண்ணுது உங்களுடைய குரோத்தை, வாழ்க்கை தரத்தை, வாழ்க்கையின் வளர்ச்சியை. ஆமாம், சரிங்களா? நம்ம முன்னும் சாப்பிட்டு வளர்றதில்ல. ஏசப்பா வளர்றதுக்கு நம்ம உள்ள இடம் கொடுக்கணும். நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு உணவு ஊட்டி நம்ம வளர்க்கணும். சரிங்களா? ஸோ பாருங்க, பேபி ஜீசஸை பார்க்க வரும்போதே ஜனங்கள், ராஜாக்கள் பணிந்து கொண்டாங்க. அந்த தேவனுக்கு முன்பதாக எல்லாமே தாழ்த்தப்பட்டுச்சு, சாஷ்டாங்கமாய் தாழ்த்தப்பட்டாங்க. இந்த உலகத்தை நான் சொல்கிறேன், ஏசப்பாவை நீங்கள் சுமக்கிறீங்களா, ஏசப்பாவுக்கு நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்களா, ஏசப்பாவை தெய்வமாக நீங்கள் கொண்டிருக்கிறீங்களா, உங்களுக்கு முன்பதாக எல்லாம் தாழ பணிந்து. மொர்தெகாய்க்கு ஹாமானுக்கு அவனுடைய மனைவி ஒரு வார்த்தை சொல்கிறான், அவன் யூதனானா நீ அவனுக்கு முன்பதாக தாழ்ந்து போவ அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு முன்பதாக எல்லாமே முழங்கால் படிடும், எல்லாமே தாழ்ந்து போவோம், எல்லாமே உங்களுக்கு முன்பதாக சாஷ்டாங்கமா பணியும். அதிகாரமா, பட்டமா, பதவியா, ப்ராஸ்பரிட்டியா, புகழா, கனமா, எதுவா இருந்தாலும் உங்க பாதத்துல அப்படியே தாழ்ந்து பாதத்துல அது விழும். உங்கள் பாதத்தின் கீழே அதை நீங்கள் கீழ்ப்படுத்தி நீங்கள் அதை ஆண்டு கொள்வீங்க. அப்படி அவங்கள நாங்கள் பிளஸ் பண்ணுறோம். இந்த கிறிஸ்மஸ் நாள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய வெளிச்சத்தை ஊற்றுவாராக, அவருடைய மகிமையினால் அவங்களை நிரப்புவாராக. இன்னும் கிறிஸ்து உங்களுக்குள்ள மேலும் வளர்ந்து இந்த உலகம் உங்களை பார்க்குற அவர்கள் உங்களுக்குள்ள உண்மையாகவே இயேசுவை பார்க்கும்படியாக கர்த்தர் ஒரு மாற்றத்தை, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்குவாராகன்னு சொல்லி நாங்கள் பிளஸ் பண்ணுறோம். ஹalleluya, thank you Jesus, thank you Lord. ஓகே, ஒன்ஸ் அகைன் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் லைஃப்பில் செய்வார். நாங்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை விட்டுறாதீங்க. உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லாம் பயத்தை எடுத்து போட்டு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. உங்கள் மூலமா மகிமை வெளிப்படும். உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்கள் கையில் நீங்கள் மாம்சமாக ஏந்துவீங்க. உங்களை ஒரு அடையாளமாய் அற்புதமாய் ஆண்டவர் இந்த நாட்களை வைப்பார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. ஜெபிக்கலாங்களா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அருமையான ஆண்டவரே, இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் மனதார பிளஸ் பண்ணுறோம் டாடி. நாங்கள் மனதார பிளஸ் பண்ணுறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு மகிமை இறங்கினது போது ஆண்டவரே அப்பா, ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, அன்றைக்கி மெய்ப்பர்கள் பயந்தாங்க. தூதன் சொன்னார், பயப்படாதிருங்கன்னு ஆண்டவரே அப்பா சொன்னது போல் இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகளுடைய லைஃப்பில் இருக்கிற எல்லா பயங்களை எடுத்து போடுங்க. சந்தோஷத்தை பேசுகிறோம், சமாதானத்தை பேசுகிறோம், ஒரு ஒளியை பேசுகிறோம். தேங்க்யூ ஜீ. ஒரு புதிய நட்சத்திரங்கள் இவங்க லைஃப்பில் உதிக்கட்டும் டாடி. ஆண்டவரே, இவங்களுடைய காத்திருப்பின் நாட்கள் எல்லாம் இந்த நாட்களில் முடிந்து ஆண்டவரே இவங்களுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே கையில் ஏந்தட்டும் டாடி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இவங்களை மனதார பிளஸ் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். விசேஷமாக உங்கள் எல்லாரையும் மனதார பிளஸ் பண்ணுறோம். ஏதாவது உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தால் நீங்கள் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆமென். எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. ஒன்ஸ் அகெயின் மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். God bless you.